சத்தியமா அவன் தண்ணி கொடு அப்பாக்கு. சரி விட நானே குடிச்சுக்கிறேன். நாடி கூப்பிடுற விதமே சரியில்லையே. நீயும் ஒரு விதமாட்டாங்கிற. நான் வாங்கி வந்து சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வந்துக்கிற இல்லன்னு சொல்ல. அது எப்படி எனக்கு நான் மட்டும் எதுனா மறந்துவியா? உனக்கு என்ன மறந்தா ஒழுங்கா பாரு. நீ கேட்டதெல்லாம் வாங்க. காஜல் இருக்கு, காஜல் வாங்கி சொன்ன. எனக்கு காஜல் இருக்கு. வேற என்ன? தலை வச்சு இருக்குது எனக்கு மைல்டா. எனக்கு மாத்திரை வேணும் மாத்திரை வேணும். நான் 3 வாட்டி கேட்டேன். தலையாட்டின்னு போனேன். மாத்திரை இதுல இல்ல. பாக்கெட்ல வச்சிருக்கியா? அது மறந்துட்டேன் விடு. மறந்துட்டேன் விடு. அசால்ட்டா சொல்றேன். வேறண்டா சொல்லிட்டேன் மறந்துட்டேன். ஓ அப்போ எனக்குன்னா நீ மறந்துடுவ. அப்படிதான் இல்ல. சரி மறந்துட்டேன் விடு. அசால்ட்டா சொல்றேன். வச்சுக்கிட்டேன் மறந்துட்டேன் விடுன்னா நான் அந்த மாதிரி சாப்பாடு ஆக்குறதுக்கு மறந்துட்டேன் விடுன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? அது எப்படி ஒத்துப்பேன்? அது எப்படி ஒத்துப்பேன்? அப்ப நான் எப்படி ஒத்துப்பேன்? சரி ஏன் இப்ப ஒரு பிரச்சனை ஆகுது? இது பெரிய பிரச்சனையா? இது மாத்திரை தானே. கையில ஏதாவது தடவின் படு ஒன்னும் ஆயிடாது. எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நீ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு பிரச்சனையான்னு கேக்குற? நான் இல்லாம வீட்ல எதனா ஒண்ணு நான் மட்டும் எல்லனா என்னையா சாப்பிட்டு இருக்கும்போது போன் வந்தா கூட ஏஞ்சி ஓடிடுவ. இல்ல ஏஞ்சி நின்னு பேசுவ. என்ன வேணும் என்ன வேணும்னு உடனே வேணும்னு ஓடிடுவ. எனக்கு என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? ஏய் தேவையில்லாம எங்க வீட்டுல இருக்கிறவங்க பத்தி இருக்காதடி. உனக்கு எனக்கு பத்தான பேச்சு. அது வரைக்கும் பேசு. ஓ அப்ப சும்மா ஆக்டிங் பண்றேன் என்கிட்ட நீ. என்னத்துக்கு ஆக்டிங் பண்ணணும்? உங்க வீட்டுல இருக்கிறவங்க பத்தி பேசினா உனக்கு கோவம் வருது. ஆமா கண்டிப்பா வரும் தான். அப்ப என்கிட்ட நீ சும்மா நச்சுன்னு இருக்கிற. நான் எதுக்கிட்டே நடிக்கணும்? என்னடி உனக்கு பிரச்சனை? ஒரு மாத்திரை இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவ? மாத்திரையா? இது ஒரு நான் தலைவலிக்குதுன்னு ஒரு நாளெல்லாம் சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் மாதிரி சொல்றேன். எனக்கு தலைவலிக்குது. அப்படிதான் போய் மத்தியானம் போய் தக்காளி வாங்கின்னு வானா. உங்க மூஞ்சி மாதிரி வெம்பி போன தக்காளி வாங்கி வர. என் மூஞ்சி வெம்பி போய்க்குதா உனக்கு? ஆமா வெம்பி போயினாகுது. அந்த தக்காளியில எதுவுமே செய்ய முடியாது. ஓவரா பேசாத. உத வாங்குவேன் என்கிட்ட. என்ன உத வாங்க? என்ன ஒதி பாக்கலாம். இப்போ நீ வாங்கி தரல விடு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க வீட்டுல போன் பண்ணி எங்க அப்பா அம்மா கிட்ட நான் மாத்திரை வாங்கின்னு வரேன். உனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு பாரு. அதான் என் கௌரவத்தை இப்படியே குறைச்சிடு. எனக்கு தெரியாம கொல்லாம அவங்களுக்கு ஏதாவது போன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சொன்ன அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இவ்வளவு ரோஷம் இருக்கிறவன் நான் கேக்குறத வாங்கிட்டு வந்திருக்கணும். உனக்கு இனிமேல் வெளியே போன உடனே அப்படியே ரெக்க கொம்பு வாலெல்லாம் முடிச்சது போல இருக்குதே. எதுக்கு? எதுக்கு வெளியே போனோம்னா எனக்கு ரெக்க கொம்பு வாலெல்லாம் முளைக்க போகுது? அப்படிதான் போய் பேருந்த மேகி வாங்கினா இது ஒரு சின்னது இது ஒரு பெருசு. இது என்னடானாக்கா இது என்னடானாக்கா இது போய் 2 கிலோ பாக்கெட் வாங்கினா 1/2 கிலோ பாக்கெட். இது 2 மாம்பழம் எந்த மூளை? எவனா மாம்பழ சீசன்ல 2 மாம்பழம் வாங்கி என்ன வச்சிருக்கிற நீ? ஏய் ஒரு மாத்திரை காடி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுகிற? ஆமா ஒரு மாத்திரை எதுக்கு உயிர் போற வலி? எதுக்கு வலி வலிக்குது? வளர்ற பாரு வளர் வாய். அந்த அளவுக்கு என்ன டென்ஷன் ஏத்தி வைக்கிற நீ? டென்ஷன் ஆவ நீ சாதாரண கேஸ் எல்லாம் கொலை கேஸா மாத்திரால. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இன்னைக்கு சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டுக்கிற. அதான் இவ்வளவு கலாட்டா குத்துனுங்கிற. யாரு கலாட்டா குத்துனுங்கிறது? தலையை ஆட்டி ஆட்டி பேசாத. நீ பண்றது ஒழுங்கா பண்ணு. அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். மத்ததெல்லாம் ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசுற. நான் ஏன் ஒழுக்கத்துக்கு முன்னாடி குறை? உன் பொண்ணு கிட்ட என் ஒழுக்கத்தை பத்தி. ஆமா உன்னை நான் 4:30 மணிக்கு அமிச்சேன். இருட்டி போனதுக்கு அப்புறம் வர அவ்வளவு நேரத்தை வச்சுக்கிட்டு பொம்பளை பொண்ணுன்னு தெரியாதா உனக்கு? உனக்கு அது பொம்பளை பொண்ணுன்னு தெரியலையா? ஏய் அவன் தான் உன்னை கூப்பிட்டு சுத்தின்னு இருந்தானாக்கா உனக்கு தெரியாதா? ஏய் மரியாதை பேசு. தெரியாதா உனக்கு? நான் என்ன பண்றாங்க? என்ன கொண்டு வாங்குறாங்க? உன்னை நான் என்ன சொன்னேன்? சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கோ. நீ ரொம்ப எல்லாம் வெளியே போய் சுத்த கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிக்கிறல ஏற்கனவே. சொல்லிட்டா? என்ன சொல்லிட்டா? நக்கு என்ன நடக்குது 2 பேருமா? ஒண்ணும் இல்லம்மா. அந்த கடைக்கார ஆண்டி கிட்ட சிரிச்சி பேசுறீங்க. எந்த கடைக்கார ஆண்டி? அன்னைக்கு கூட காமிச்சேன். அப்பா இவங்க கூட சிரிச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆமா அவங்கதாம்மா. ஏய் அது ஏன்டி மாதிரி புது கடையெல்லாம் வருது உண்டு. ஏய் தப்பா நினைக்காதீங்க. ரோட்ல இருக்கிற பொம்பளை கிட்ட அவங்க சகோதரி மாதிரி. சகோதரியா? சகோதரி நீ என்னன்னா பண்ணானுங்க தெரியுமா? ஏய் உண்மையா சகோதரியா? யார் இது சகோதரி உனக்கு? ஐயோ ஏய் குட்டி சாத்தான் என்ன சொல்லி வச்சா? அவ ஏற்கனவே என்ன சந்தேகப்படுவா. ஒழுங்கா சொல்லி காட்டி சகோதரி
மாதிரியா உனக்கு? சகோதரி மாதிரின்னு நானு என்ன நினைச்சிட்டு இருக்க? அது உண்மையா? நான் என்னைக்குமே உன்னதாண்டி நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ ஏன் இது சந்தேகப்படுற என்கிட்ட? ஐயோ ஐயோ, போறேன். என்ன உண்டு கதை? என்ன உண்டு? நீ மட்டும் தான் எந்திரிச்சு நிப்பியா? நான் எந்திரிச்சு நிக்க மாட்டேனா? என்ன பண்ற தப்பே பண்ணிட்டு வந்து ஏன் சிரிக்கிறியா? ஒரு கேள்வி கேக்குறியா நீ? நான் என்ன தப்பு பண்ணேன்? 4:30 மணிக்கு போனவன் 6:45 வீட்டுக்குள்ள வந்து நுழையிற. இதெல்லாம் தேவையில்லாத கம்மியா வாங்கி வந்துட்டு ஏனோ தானோன்னு டைம் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வாங்கி போனாக்கா அவ கம்னாயிடுவானா? தலைவலி எனக்கு ஜாஸ்தி தான் ஆச்சு இப்போ. நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். தலைவலி நல்லாயிடும். அப்புறம் எதனா சொல்லிடுவேன் உன்னை. நான் சொல்லிட்டேன், நான் எதனா சொல்லிடுவேன் உன்னை. தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்கிற. வேலை பண்ண சும்மா இரு. வந்த உடனே நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல இந்த விஷயத்த. எவகிட்ட இவன் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டாதான் நீ சொல்லுவியா? ஏய், அவன மதங்கிற பத்தியா நீ? உன்னாலதான் இப்ப பிரச்சனையே. அதெல்லாம் அப்ப அவகிட்ட சொல்லுகிற. அப்ப அவனுக்கு சொல்லக்கூடாதுங்கிறியா? ஏய், அதை சொன்னதாலதான் நீ என்கிட்ட சந்தேகப்பட்டுங்கிற. நான் சொல்லனா நீ தெரியாம மெயின்டைன் பண்ணலானா? அவன் சகோதரி மாதிரி. யாரு சகோதரின்னு உங்க வீட்டுல என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையாலே சொல்றேன். சகோதரி கைய போட்டு போட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பாக்குறவங்களா சகோதரி? என்ன ஒண்ணும் இல்ல, பெருசாக்காத. ஒண்ணுல பெருசாக்காத. இது பெருசாக்காதையா? நான் போறேன் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் பொண்ண நீயே பாரு. இட்டுன்னு போய் உங்க வீட்டுல விடு. அப்பதான் அது நீ எப்படி வளர்க்கணும்னு தெரியும். போ, இனி நான் அடுக்க போறது இல்ல. இங்க தேவையில்லாம அவசரப்பட்டு வார்த்தைய கூடாது. ஒரு மாத்திரை வாங்கி சொன்னா ஒன் பை ஒன்னா அப்படியே லிங்க் வெளியே வருது. ஆண்டி கிட்ட பேசுறேன். எந்த ஆண்டி? நீ ஆண்டி மேல சொல்றியா? சின்னம்மா மரியாதையா ஆண்டி எல்லாம் கூப்பிடணும்னு சொன்னாரு. இது வேறையா? பெரியவங்க என்னன்னு கூப்பிடணும். இப்போ கேத்தி ஃப்ரெண்டு வரா, உன்ன என்னன்னு கூப்பிடுவா? ஆண்டி தானே கூப்பிடுவா. கேத்தியோட ஃப்ரெண்டு வரா, அவ என்னன்னு கூப்பிடுவா? ஆண்டின்னு கூப்பிடுவா. அது போல இன்னொருத்தங்களும் ஆண்டின்னு கூப்பிட சொன்ன. இல்லன்னா தப்புக்குது. சித்தின்னு கூப்பிட வேண்டியதானே? சித்தின்னு கூப்பிட சொல்ல வேண்டியதானே? ஆண்டின்னு கூப்பிட சொல்லு. கத்தரியா நீ மரியாதையா ஆண்டின்னு வேற கூப்பிட்டியா? இல்லம்மா, என்ன நடக்குது இந்த வீட்டுல? என்ன நினைச்சிருக்கிறீங்க? என்ன நினைச்சிருக்கிறோம்? நாளெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சு நான் கை வைக்காம வேற யார் கை வைப்பா உன் மேல? கேக்குறது ஆள் நினைச்சிட்டு இருக்கிறியா? கூட்டு நாயா இருந்தா கேக்குற கேள்வி கூட்டுனா போ. நான் கேக்குற கேள்வி யார கூப்பிட்டு வர? சரிம்மா சரிம்மா, வந்து உட்காருமா. காண்டவுன்மா. நீ போய் உட்கார் போ. காம் டவுன் ஆகுது. படிச்சு இங்கிலீஷ் பேசிடு. என்னடா உங்க பதில்? என்னடா எனக்கு கடைசியா எனக்கு சொல்றேன். என்னடா உன் பதில்? இதை யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சொல்றியா? போயிடு அவங்க கூடவே. ஏய், காய்கறி விக்கிறவங்க அவங்க கூட என்ன போக சொல்றேன். அவங்க சகோதரி. எனக்கு சகோதரியா? சகோதரி உங்க வீட்டுல என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஐயோ, இவங்கிட்ட என்னால குடும்பம் நடத்த முடியாதம்மா. இது இல்லாத வேலை எல்லாம் பண்றானே. வெளியே போன உடனே இவன் அப்படியே மன்மத குஞ்சி மாதிரி ஆயிடுவானே. இவன் இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா. காத்துக்கிறானோ தெரியல. ஏதோ ஃப்ளூக்ல சொல்லிட்டேன். நீ வந்து உனக்கு நீயும் மச்சிட்டு போக இருக்குது. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கல. நீ தான் நடக்குதுன்ற மாதிரி பில்டப் பேசுவ. எனக்கு மாத்திரை வாங்கி வர மாட்டேன். வீட்டுல பொருள் சொல்லி அமிச்சாக்கா நீ வந்து கேவலமா வாங்கி வந்துக்கிற. நாய் மூஞ்சி மாதிரி எல்லாம் நாய் மூஞ்சி தான். நீ நாய் மூஞ்சி மாதிரி இருந்தா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. நீ இன்னைக்கு என்னமோ ஆயிட்டு உனக்கு இன்னைக்கு. ஓ, நீ எதுவும் பண்ணல. எனக்குதான் ஆயிடுச்சு. இல்ல எனக்குதான் ஆயிடுச்சு. உங்க அம்மாவுக்கு போன போட. என்ன வேலை போறதுன்னு கேள்வி கேட்கற. போன போட உங்களுக்கு. அப்புறம் நான் எதனா சொல்லிட்ட போறேன்.
என்னது அசிங்கமா சொல்லியா? ஏதோ சொல்லு பாக்கலாம். ஆ? இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலயும் சொல்லுவேன். சொல்லுடி பாக்கலாம். சொல்றேன் பாரு, அப்புறம் என்னன்னு பாப்பேன். என்ன நினைச்சுக்கிற? கேட்க மாட்டேன் கம்முனு. உங்க வேலைக்காரியா? நான் மாடு மாதிரி ஒழிக்கணும். காலையில இருந்து ஏஞ்சி துணி துவைக்கணும், சாமான் கழுவணும், சோறு செய்யணும், வீட்டை கிளீன் பண்ணணும். அதுக்குதான் நான் ஒரு சோறாக்கி வைக்காம வெறும் சைட் டிஷ் மட்டும் செஞ்சு வச்சிடுறேன். சரியா? நீ வந்து என்கிட்ட சாப்பாடு கேளு. செஞ்சு வச்ச சோறு மட்டும் ஆக்கலன்னு சொல்ற. நீ என்ன பண்ணுவ? ஏன் சோறு ஆக்கலன்னு கேட்க மாட்டியா? தூக்கி போட்டு மெதிப்பனே. அததான்டா இப்ப பண்றேன் நானு. அததான் பண்றேன். எனக்கு மாடு மாதிரி ஒழிக்கிற தலை வலிக்குது, எனக்கு நான் மாத்திரை வாங்கிமான்னு கேட்டா கேவலம் கெட்ட பொருளை வாங்கின்னு 4:30 மணிக்கு போய் 6:45 மணிக்கு வர உள்ள இத்த கூப்பிட்டுக்குன்னு ஒரு பொம்பளை பொண்ணு. உனக்கு பொம்பளை பொண்ணுன்னு தெரியா? பேண்ட் சட்டை கொடா மாட்டோன்னு இது வந்து உனக்கு ஆம்பளை பையன் தோணுதா உனக்கு? நீ ஒரு கொழா மாட்டிக்கிட்டு இது ஒரு கொழா மாட்டி கூட்டிட்டு போன உடனே உனக்கு அது ஆம்பளை புள்ள மாத்தா? உனக்கு தெரியல இதுக்கு முடி இருக்குது, எது தெரியும் உனக்கு? நீ என்ன திட்டுறத கேட்டா அவ சிரிச்சுனுக்குறாவோ. போட்டோ மானம் அதுகிட்ட தவளை குழந்தைகிட்ட போட்டோ தெரியட்டும். அதுக்கு நீ யாருன்னு அதுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சுக்கோ. உங்க அப்பா அதுக்கு எதையும் நீங்க தெரிஞ்சுக்கோ. பாவம்மா, பாவம். மானா போச்சு, ஓடா தேய்ச்சி வராதுமா. பாவம்மா, மரியாதை ஏற்றி போயிடும். நீ எல்லாத்தையும் பண்றதும் பண்ணிட்டு கோல் மூட்டிட்டு ஸ்பை வேலை பார்த்துன்னு வந்து சொல்றேன்னு பண்ணி அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ற. தொட்டில கிள்ளிட்டு குள்ளே ஆட்டுற பத்தியா நீ? போயிடு. இப்ப இருந்தானாக்கா என்கிட்ட சாவடி வாங்க, ஏஞ்சி போயிடு. ஏஞ்சி போன்னு சொன்னா போயிடு. எனக்கு இப்போ அதுக்கு முடிவு ஒன்று தெரியணும். எடுத்து வை, மரியாதையா எடுத்து வீட்டுல கொண்டு போய் கொடுப்போம். இந்த இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது.